கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையும் பெருமாளையும் நாராயணா என்னும் பாராயணம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாளையும் பெருமாளையும் நாராயணாயன் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீரவேறு வழியில்லையே படியேறி வருவோர்க்கு பயமில்லையே செய்த பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே துணையானவன் தங்கு ஜக்காயுதம் உமையாவதவன் சங்கு சக்கராயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடும் திருவேங்கடும் நாராயணாயன் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் சித்தியளித்தொரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மலை தேவர்கள் மூவர்கள் யாவரும் போட்டிடும் சேரன் நினைத்த மலை சித்திகளுக்கு ஒரு முக்தி கொடுத்திட சக்தி படைத்த மழை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிடும் சேரன் அளித்த மழை தத்துவ வேதம் உரைத்தது சாரதி நித்தமும் ஆளும் மலை தத்துவ வேதம் உரைத்தது சாரதி நித்தமும் வாழும் மழை என் தாயினும் ஏழவன் தூயவன் மாயவன் ஆளோ ஏழு மலை ஏழு மழை நாராயணா நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா இந்த பொய்யானது அத்திப்பணம் போல் ஒடிய முடியாது அதனுள் அடங்கியிருக்கும் வித்துக்கள் போன்று அமைந்தது அண்டங்கள் இப்படி 1008 அண்டங்கள் சேர்ந்தது ஒரு புவனம் இப்படி 2214 புவனங்கள் சேர்ந்தது ஒரு சாகரம் சாகரமா சாகரம் என்றால் என்ன சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம் இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம் பதமா பதம் என்றால் என்ன பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும் இது போன்று 814 வார்த்தைகள் அடக்கியது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கக்கூடிய 1721 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது காரணம் நாரதர் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தில் புழுக்கம் ஆரம்பமாகிவிட்டது என்று தானே அர்த்தம் இருந்தாலும் என்னுடைய கழகமானது உலக நலனுக்காக வலிமைக்கு வழக்கில்லை என்று எளியோர் நலிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன் காண்பது என் கழகத்தின் விளைவாகும் இதை அறிந்தவர்களாயினும் தேவாதி தேவர் முதல் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் என்னை கண்டால் அஞ்சி நெருங்குவர் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்படி தினசரி ஒரு கழகமாக புரியாவிட்டால் என்னுடைய சிறுசாகப்பட்டது 1008 இப்படி தினசரி ஒரு கழகம் முடியாவிட்டால் என்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 சொக்குனூறாக உடைந்துவிடும் இருந்தாலும் இன்று நமது கல்லை கிராமத்தில் நமக்கு கழகம் கிடைச்சாமலா போயிடும் கழகத்திற்கும் உலகத்திற்கும் முழுமுதற் பொருள் அந்த விநாயகப் பெருமான் ஆகவே அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டால் நமது கழகத்திற்கு நிச்சயம் உபாயம் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு கழகத்தை பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் ஓ ஓ ஓ வல்வினை போம் தொல்வினை போம்
விஷ்ணுவின் ஸ்ரீரங்க சிறுவேதியன் பாலும் தெளிதேனாய் இனிக்கின்றவன் நாம் படிப்பதற்கு அருளை அள்ளி கொடுக்கின்றவன் ஞான பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதிடுவோம் இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவள் ஞானமூர்த்தியவள். கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று போற்றியவன் ஞானம் ஊட்டியவன் என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே என்னும் எழுத்தும் இரு கண்களென்றே வாயில் என்றும் சொன்ன அவை பாட்டி போற்றுகின்ற ஞான பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம் எந்த பிழைகளும் இல்லாமல் வாழ்ந்திடுவோம். கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் நீடும் பெறுவோமே. கணபதியை தினம் தொழுவோமே உயர் கல்வி செல்வம் வீரம் அடைவோமே மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் உங்கள் உடலிலும் செயலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரின்ப சௌபாகியம் தரும் பிள்ளையார் துணி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல் போல் பல்வினை போல் தொல்வினை போல் அல்லல் போல் பல்வினை போல் தொல்வினை போல் பார் ஆலையில் துயிலோடு மருமகனா ஞான பிள்ளையார் மொழி போட்டு எழுதிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் உயர்ந்திடுவோம். அந்த கணபதியை நன்றி 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 கைதட்டி அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. அப்பேற்பட்ட வகையிலே கணபதியை வணங்கி விட்டோம். இன்று நமது கழகத்திற்கான உபாயம் கிடைத்துவிட்டது. இருந்தாலும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே நாம் இருக்கக்கூடிய நிலமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் குமரக்கடவுள். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் தமிழ் கடவுள் என்று நாம் முருகப்பெருமானைத்தான் வணங்குகின்றோம். காரணம், முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது மதுரை. மதுரையிலே முதல் சங்கத்தில் எதை முதல் நூலாக தருவது என்று புலவர்களுக்குள் விவாதம் எழுந்த பொழுது முருகப்பெருமானே இறங்கி வந்து அகத்தியம் என்ற அகத்திய பெருமான் இயற்றிய இலக்கண நூலை அரங்கேற்றி வைத்தாராம். இப்படி ஒரு மொழிக்காக கடவுளே வந்து அரங்கேற்றி வைத்த பெருமை நமது தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த கோடி தமிழ் குடி என்றார்கள். அப்பேற்பட்ட தமிழம் போற்றக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வணங்கி கழகத்தை துவங்கலாம். அதனால் அந்த சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது.
சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது இரலுக்கு மோதிரும் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் இரலுக்கு மோதிரும் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கிடும் போது எல்லையேது கற்பூரம் ஜொலிக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் சேவர் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவற்கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது நன்மையெல்லாம் நடக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. கதைக்கு நாயகனான கந்தன் துதிபாடி கழகத்தை துவங்கிவிட்டாலும் கூட இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பிற்குரிய மக்கள். காரணம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்றார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவி ஆகப்பட்டவள் ஒரு மனிதன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்வாளாம். ஆனால் நன்றி மறந்தவர்களை மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள். அதனால்தான் அன்று 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் பெருந்தகை அழகாக அந்த நன்றியை அறியக்கூடிய அந்த அழகாக அந்த திருக்குறளை பற்றி சொல்லி போயிருக்காரு. ஏன்னா என்னன்றி ஒன்றார்க்கும் இல்லை செய் நன்றி ஒன்ற மகருக்கு. ஒவ்வொரு மனிதனும் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். ஏன்னா களத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெருது. அப்பேற்பட்ட வகையில் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் நன்றி மறந்தவர்களை மட்டும் தாங்கிக் கொள்ள மாட்டாள். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையினோட அருமை. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை பற்றி அந்த தாயிட்ட போய் ஏதாவது குறைச்சணும்னு வச்சுங்களேன், என்னம்மா மயம் பழக்கொழக்க ஒன்றும் சரியில்லையே, பொறுக்கி போயிலாத்துறானே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அந்த குழந்தைய பற்றி அந்த தாயிட்ட போய் குறைச்சணும்னு வச்சுங்களேன், எடு விளக்க மாத்த ஏன் மேனை பற்றி நீ குறை சொல்றியா, ஏன் மேனை பற்றி குறைச்சல நீ யாரான்னு சொல்லி என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் கூட அந்த தாய் விட்டு கொடுக்க மாட்டாளாம். ஏன்னா 10 மாதம் சம்மந்து பெற்ற தாய் இல்லையா, அந்த குழந்தைக்கு அந்த தாயோட அருமை. அப்போ அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட அருமை. அப்படி ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த தாய்க்கு அவ்வளோ உரிமையும் பாசமும் இருக்கும் பொழுது உலகத்திற்கே தாயாக விளங்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேராக அன்னைக்கு இருந்து அவள் காவல் புரிந்து கொண்டிருக்கின்றாள். காஞ்சியிலே காமாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக, மேல்மருவத்தூரிலே ஆதிபராசக்தியாக, நமது கல்லை கிராமத்திலே காளியம்மாவாக இருந்து நம்ம எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருப்பவள் அந்த ஆதிபராசக்தி. ஆகவே அன்னையின் திருவாடி கழகத்தை துவங்கலாம். பாவமெல்லாம் தீர்ப்பவனே நல்லவனே தில்லையம்மா, ஆடி எழும்போதினிலே ஓடி வரும் தாரியம்மா, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் தேவியம்மா, காளி சன்னதிக்கு கல்லிகாம எல்லைக்கு வந்தோம் எங்கள் குறை தீரும் அம்மா. கருணை முகங்கள் ஓராறு, காக்கும் கரங்களோ ஈராறு, முருகன் வாழும் வீடாறு, முகம் பார்த்து இறங்க வேறாறு, மறந்த வச்சவே தண்ணி ஊத்துவா, மனச பார்த்துதான் வாழ்வ மாத்துவா, ஏ மனமே கலங்காது வீணாக வருந்தாது,
பாரங்கள் எல்லாமே படைத்தவன் இவனோ அவனே சுமப்பா. சாந்தி ஓம் சாந்தி ஓம். ரேவதி ராகம். ரேவதி ராகத்துல வந்து ஒரே ராகத்துல இத்தனை பாடல்கள் இருக்கு பாருங்க. பக்தி பாடல் இருக்கு, தத்துவ பாடல் இருக்கு, காதல் பாடல் இருக்கு, எத்தனையோ பாடல்கள் இருந்தா கூட அன்னைக்கு ஆதியமாக பாட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நான் எழுதி சொல்லலாமா? எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நான் அறிந்து சொல்லலாமா? அடியின் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் பாடலாமா? மகமாயி அபிராமி சிவகாமி என் பாடியது கேட்கவில்லையா? செல்வங்களும் நட்புகளும் வந்து வீடும் மனமதி நிம்மதியும் தேவையில்லவா? தாயே நிம்மதியும் தேவையில்லவா? எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? அடியின் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா? ஆதரவாயாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை. ஆதரவாயாரும் இல்லை, ஆசை வைக்கும் எண்ணமில்லை, ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனுமில்லை. சொந்தமில்லை, பந்தமில்லை, ஒரு மரம் தேவையில்லை, உன்னை விட உலகத்தில் நல்ல ஒரு தெய்வம். கருமாறி திருக்கோவில் வந்தேனப்பா அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் உலகை எனையாதரி. அடி அம்மா ஜெகதீஸ்வரி என்னை இணையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் உலகை எனையாதரி. நீ வந்து தாயாக என்னை தாங்கணும், உன்னடி மீது தலை வைத்து நான் போகணும். சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும். எங்களுக்கு கூரையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா? அடியின் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகன் வாடலாமா? வெண்தங்கு நாதமழை மங்களமணி யோதி வெள்ளை எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. வெண்தங்கு நாதமழை மங்களமணி யோதி வெள்ளை எங்கிரி முழுதும் உன்னாட்சியே. முத்துமணி பாதங்களில் ரத்தின சலங்கை ஊதி மொத்தமாக உன்னழகை பாடிவிட உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளும் காலம். அம்மா தில்லைக்காரி உலகாலும் திரிசூலினி. அம்மா தொல்லை காளி உன் பிள்ளை இணையாதரி. அம்மா தில்லைக்காரி உலகாலும் திரிசூலினி. சிவனாட
கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். ஏன் அப்படி எல்லா பேரும் கிரண்டு உட்காந்துருக்கீங்க? ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நாடகத்தை ரசித்து பார்க்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் வந்து அந்தளவுக்கு தொழில் செய்ய முடியும். ஆமாம், நீங்கள் எல்லாம் அப்படி வந்து கிருன்னு உட்காந்துருந்தீங்கன்னா நாரதர் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல என்னமோன்னு அப்போ வந்து அப்போ 100 நாள் வேலை மாதிரி ஆகி போயிடுறேன். அதனால் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ மக்கள் நல்லா உட்காந்து ரசிக்கிறீங்க. ஆனால் இவ்வளோ மக்கள் இருந்து ரசிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாரதர் வரும்போதெல்லாம் அதிகபட்சம் பார்த்தா ஒரு 10-20 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஊரில் பரவாயில்ல போல மக்கள் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி என்னென்னமோ ஆபாச நடனங்கள்லாம் என்னென்னமோ நடைபெறுது. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் கூட நாடகக்கலை வளர வேண்டும், நாடக கலைஞர்கள் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தவிர்த்து டிடி சங்கரதாஸ் சாமியில் அவருடைய இந்த கதை நாடகத்தை அமைச்சிருக்கக்கூடிய நமது கல்லை கிராம பொதுமக்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளவு வந்து கலிகாலத்துலேயும் கூட இந்த நாடகக்கலை ரசிக்கிறதுக்கு இவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள். அதே உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனாகப்பட்டவனுக்கு வந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஆகணும்னு வச்சுங்களே 16 செல்வங்கள் வேணுமா. இந்த 16 செல்வங்களில் போனால் வராத செல்வம்னு ஒன்று இருக்குது, வந்தால் போகாத செல்வம்னு ஒன்று இருக்குது. போனால் வராத செல்வம் என்ன தெரியுமா? அதே வந்து இளமைன்னு சொல்லக்கூடியது. இந்த வாழ்க்கை என்பது ஒரு வழி பயணம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வழி பயணம் என்பதென்றால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா போகும்போதே அதை ரசிச்சுக்கிட்டு போகணுமா. திரும்ப வந்து இன்றைக்கி மறுபடியும் இளமை கிடைக்க போகிற கிடையாது. அப்போ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அந்த வந்து போகும்போதே ரசிச்சுக்கிட்டு இன்பத்தோடு வந்து வாழ்ந்துட்டு போகணும். அப்படின்ற வகையில் போனால் வராத செல்வம்ன்ற வந்து இளமை, வந்தால் போகாத செல்வம் என்ன தெரியுமா? அதே கல்வின்னு சொல்லக்கூடிய செல்வம். இந்த கல்வி செல்வம் என்பது வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, அள்ளி கொடுத்தாலும் குறையாது. மற்ற செல்வங்கள்லாம் பார்த்தோம்னா கொடுக்க கொடுக்க குறையுமா. ஆனால் அந்த கல்வி செல்வம் மட்டும் கொடுக்க கொடுக்க வளரும். அதனால் முக்கியமாக அனைத்து பெற்றோர்களுக்கும் வந்து சொல்லிக்கிறக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையா அது ரெண்டாவது பிரச்சனை. குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தோம்னா அந்த கல்வி அவங்கள வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் கல்வி செல்வத்தை ஒவ்வொரு பெற்றோரும் முறையாக தங்களது குழந்தைகள் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆக இடமோ குறிஞ்சிலம். இந்த குறிஞ்சிலம் என்பது ஒரு குளுமையான இடம். இப்பேற்பட்ட இடத்திலே பார்க்கின்ற பொழுது அழகா சிதறி அருவி சில்லென்று வீசும் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கின்றது. இப்பேற்பட்ட இந்த மகத்துவ பூமியை பற்றி வர்ணித்தால் நதியோ கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டுங்க, கொஞ்சம் ஓட்டுங்க, கொஞ்சம் ஏத்துங்க, நல்லா அப்படி வச்சுக்கோங்க. ஹலோ, இதை கொஞ்சம் லேசா நதியோரம் நானங்கொண்டு நானல் ஒன்று நாட்டியமாறு மெல்ல ஆனந்தானந்தம் என் சொல்ல நதியோரம்
வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இடமோ பெருமைக்குரிய இடம். இடம் மட்டும் பெருமைக்குரிய இடமாக இருந்தால் போதாது. இங்கே வாழக்கூடிய மக்கள் பெருமைக்குரிய மக்களா என்று பார்க்க வேண்டும். காரணம், எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவ்வளவு அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை உணர்ந்து அதன் மேலும் கழகத்தை துவக்கலாம். நாராயணா, என்ன சோ ஆலோலம் சோ. ஆஹா, அற்புதமான கானம். ஆலோலம் சோ என்ற அற்புதமான கானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றாள் அந்த சுந்தரவல்லி. ஆதியிலே அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்ற இரு பெண்கள் மகாவிஷ்ணுடைய ஆனந்த கண்ணீர் உதயமானார்கள். அமிர்தவல்லி தென்பரங்குன்றத்தில் தெய்வயானை என்ற பேரில் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவல்லியோ இங்கே திணைப்புணத்தில் சுதந்திரவல்லியாக திணைக்காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவளின் ஆலோலம் சோ என்ற கானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அன்னவளின் சாரீரமே எவ்வளவு அழகாக இருந்தால் சரீரம் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அந்த செந்தமிழ் தேன்மொழியாளின் அழகை ஒருமுறை வர்ணித்து பார்த்தாள். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நெல்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நிற்பது போல் நின்றார் நெடுந்தூரம் பறந்தார் நிற்குமோவி நிலைக்குமோ மனம் பெருமோ செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காற்றினில் பிறந்தவனோ புதிதாய் கற்பனை வடித்தவனோ காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ இவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் சேற்றினில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேனொழியால்
காரணம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் மனிதனுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை. அதனால தான் அன்று சித்தர்கள் சொல்லி வைத்தார்கள், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அதனால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் எல்லாருக்கும் 100 ஆண்டு வாழணும்னு ஆசை. ஆனால் 100 ஆண்டு வாழணும்னு ஆசைப்படுற மனிதனுக்கு அந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று தெரியல. காரணம் அந்த காலத்து சித்தர்கள் சொல்லி வைத்த வாக்கு என்னன்னா, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த 2 நம்ம கடைபிடிச்சோம்னாலே நம்ம 100 வயது வரையும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய வாக்கு. நம்ம முடியுமா? நாளுக்கு 2, வாரத்துக்கு 2, மாதத்துக்கு 2ன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்திருந்த செந்தில்குமார் மாமா வந்திருந்தாரு. ஒருவேளை சாமி 2 சாப்பிட சொல்றாரு போல அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. சரக்குண்டா அவருக்கு புத்தி அப்படி போகுது, என்ன பண்றது? அப்ப சித்தர்கள் சொல்லி வைத்ததை நம்ம எல்லாரும் நம்ம சொல்றப்ப தலகளை புரிஞ்சுக்கிறது. நாளுக்கு 2ன்னா நாளுக்கு 2 முறை மனிதனாகப்பட்டவன் மலம் கழிக்கணுமா. காலை மாலை 2 வேளை மனிதனாகப்பட்டவன் மலம் கழித்து இந்த உடல் கழிவை வெளியேற்றிவிட்டால் அவனுடைய உடலாகப்பட்டது ஆரோக்கியமா இருக்கும். உடல் இந்த கழிவு தங்காது. அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே நாளுக்கு 2 அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வாரத்துக்கு 2ன்னு சொன்னா வாரம் 2 முறை மனிதனாகப்பட்டவன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுமா. அப்ப புதன்கிழமையும் சனிக்கிழமையும், ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனி நீராடு நயம்பட உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா அந்த உடல் உஷ்ணமாகப்பட்டது வெளியேறி உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த உடல் குளிர்ச்சியாக இருந்தாலே மனிதனுக்கு நோய் அண்டாது. அப்போ வாரம் 2னா வாரத்துக்கு 2 முறை மனிதன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 அப்படின்னா இது திருமணமானவர்களுக்கு மட்டும். மாதம் 2 முறை மட்டும்தான் கணவன் மனைவி இல்லறத்தில் இணையணுமா. அப்போ 15 நாட்களுக்கு 1 முறை மட்டும்தான் கணவன் மனைவியும் இல்லறத்தில் இணையணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் அதாவது ஆண் பெண் 2 இருப்பாளர்கள் இருக்காங்க. இது போக திருநங்கைன்னு இன்னொரு அந்த இதையே உருவாகுதுன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவியும் இந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய அந்த மாதவிடாய் அதுலேருந்து 15 நாட்களுக்கு 2, 4, 6, 8 இப்படி இரட்டைப்படை எண்கள் ஒன்று சேரும்போது அந்த குழந்தை ஆண் குழந்தையா பிறக்குமா 15 நாட்களுக்கு உட்பட்டு. அதுபோல் 1, 3, 5, 7, 9 இது மாதிரி ஒற்றைப்படை நாட்கள் விட்டு ஒன்று சேரும்போது பெண் குழந்தை பிறக்குமா. அதை விட்டு கண்ட நேரத்திலலாம் ஒன்று சேர்ந்தா இந்த மாதிரி திருநங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறக்கும்ன்றது அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால 15 நாட்களுக்கு 1 முறை கணவன் மனைவி இல்லறத்தில் இணையணும். அதே மாதத்துக்கு 2 அப்படின்னு சொல்லி வச்சாங்க. வருடத்துக்கு 2னா அளவாக பேதி மருந்து எடுத்துக்கொண்டு 6 மாதத்துக்கு 1 முறை வயிற்றை சுத்தப்படுத்தணுமா. இப்படி சித்தர்கள் சொல்லி வைத்த இந்த முறையை பின்பற்றணும்னாலே மனிதனாகப்பட்டவன் 100 வரைக்கும் வாழலாம். காரணம் உள்ளம் ஒரு கோயில் ஊனுடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் சொன்னாங்க. அப்போ உள்ளம் ஒரு கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொன்னால் அப்போ அந்த உடம்புன்றது ஒரு கோயிலுக்கு சமம். அப்போ அந்த கோயிலை எப்படி சுத்தமாக பராமரிக்கிறோமோ அதுபோல் அந்த உடம்பை சுத்தமாக பராமரிக்கணும்ல. அதை விட்டுவிட்டு நம்ம ஆள் கண்டதெல்லாம் வாங்கி குடிக்கிறது, கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது. அப்படி சாப்பிட்டா அப்புறம் எப்படி உடம்புல நோய் தாக்காமல் இருக்கேன். செய்கிறெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் கோயிலில் போய் நம்ம கடவுளை போய் திட்டுறது, நான் என்ன தவறு பண்ணி எனக்கு இப்படிலாம் அந்த நோய் நொடியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்மளுடைய சுய கட்டுப்பாடு தானே. கடவுள் கொடுக்கும்போது ஆரோக்கியமான உடலாக தான் நமக்கு கொடுத்தாரு. அதை நம்ம தான் பேணி பார்க்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. இருந்தாலும் கூட இந்த சுந்தர வழியாகப்பட்டவர் அன்தினமும் அந்த முருகப்பெருமானை நினைத்து எவ்வாறாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்பம்மா ஏதேதோ சொன்னானம்மா, உன்னோடு கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா, அம்பம்மா ஏதேதோ சொல்வானம்மா. போதும் நானில்
கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி வாராண்டி உள்ளேந்தி ஒருத்தன் அம்பம்மா ஏதேதோ சொல்வானம்மா சிப்பிக்குள் முத்துக்கு நான் பார்க்கவா சிந்தாத முட்டைக்கு நான் சேர்க்கவா சிற்பிக்குள் முத்தாக நானாகவா சிந்தாத முத்தங்கள் நான் சேர்க்கவா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ சென்றாலும் வருவேனம்மா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா உன்னோடு உன்னாக கண்ணோடு கடனாக மேற்பட்ட இடத்திலே அந்த சுந்தரவல்லியாகப்பட்டவள் அனுதினமும் முருகப்பெருமானை நினைத்து காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள். காரணம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணால் கண்டது பொய்யாயிருச்சு. எங்க கண்ணால் கண்டது பொய்யாச்சு அப்படின்னா பஞ்சவடியில ராமனும் சீதையும் லட்சுமணனும் 3 பேரும் வனவாசம் போயிருக்காங்க. அப்ப அந்த பஞ்சவடியில ஒரு மாயமான பார்க்குறா சீதை. அந்த மாயமானாகப்பட்டது தங்க நிறத்துல இருக்கு. எங்கேயாவது தங்கத்தால மான் இருக்குமா? அப்பயே சீதை உணர வேணாமா? அது ஏதோ ஒரு மாயை பொய்யுண்டு இந்த சீதையாகப்பட்டவள் அந்த தங்கமான் மேல ஆசைப்பட ராமி அதை விரட்டிக்கிட்டு போக அப்ப லட்சுமணன் அவர் பின்னாலே போக ராவணேஸ்வரன் என்ன செஞ்சிட்டான்? தூக்கிட்டு போயிட்டான் பர்ணசாலையோட சீதை. அப்ப சீதை இங்கே கண்ணால் கண்டது பொய், காதால் கேட்பது பொய்ன்னு சொன்னாங்க. எங்க காதால் கேட்பது பொய்யாச்சு. நேர சூர்பனகை ராவணன்ட்ட போறா. அண்ணா காட்டில் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் தண்டகாரண்ய வனத்தில். அந்த பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பெண்ணுக்கு காவலாக இருந்த 2 பேர் என் மூக்கை இறத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சூர்பனையாகப்பட்டவள் தான் செஞ்ச தப்பை சொல்லாமல் உண்மையை மறைத்து போய் சொன்னான். அப்போ அங்கே ராவணேஸ்வரன் காதால் கேட்டது போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொன்னாங்க. தீர விசாரித்தவன் யாரு? அவன் விபீஷணன் சொல்லக்கூடியவன். இந்த விபீஷனாகப்பட்டவன் சூர்பனகை ராவணேஸ்வரன் சொல்லும்போது அண்ணா சூர்பனகை சொல்கிறத நம்பாத, எதா இருந்தாலும் தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு வா. அப்போ ஏன் நான் கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாதான். அதோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து அது உண்மைதானா பொய் தானா அப்படின்றதுக்கு அறிந்து அதன் பிறகுதான் அதை உண்மையை நம்பணும். அதனால தான் கண்ணால் காண்பதுமே காதால் கேட்பதுமே தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கண்ணை நம்பாதே. ஒரு கீதம் கால நேரத்தை அனுசரிக்க வேண்டும். ஆனால் ஆமாம் கதை சுந்தரம் நிறைந்து தல்மும் பொன் சீரந்த மங்கை இவள் இந்த உலகில் அந்தரமிகுந்த தேவர் குந்திரி முழங்கினர் அந்தரமிகுந்த தேவர் கொண்டுதும்பி முழங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமி சுந்தரம் நிறைந்து தல்மும் பொன் சீரந்த மங்கை இந்த உலகில் ஜென்மத்தால் யாரோ ஒரு காவலனாகப்பட்டவன் இந்த கானகத்தில் அங்குமிங்குமாக சுற்றித் திரிகின்றான். அந்த சுந்தரவல்லியை சந்திப்பதற்கு முன்பாக அந்த காவலனை சந்தித்து அதன் பிறகு நம் கழகம் விட்டு சிந்திப்போம். வருகிறேன் நாராயணா.